மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். பராசக்தி திரைப்படம் வெளியாகி இன்றைக்கி 4 நாள் கடந்திருக்குங்க. இந்த 4 நாளில் பராசக்தி படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, இந்தியாவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 135 கோடி. 135 கோடியில் எவ்வளோ இப்போ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குற நிறைய பேர் வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. பார்க்குறவங்க எல்லாம் வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் அதிகமாக வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். பராசக்தி படம் வெளியாகி 4 நாளை கடந்திருக்குங்க. இந்த 4 நாளில் படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நாளுமே கலெக்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ தேர்ட் டேவான மண்டே கலெக்ஷன் கம்மியாக இருந்துச்சு. அது ஏன்னா வீக் டேஸ் அப்படின்றதுனால மட்டும்தான். ஸோ அடுத்த நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை நேற்றுக்கு கலெக்ஷனோட சேர்த்து டோட்டலாக இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா 33 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு படம். இந்த ஃபஸ்ட்டு 2 நாளில் வந்த கலெக்ஷனுக்கும் இப்போ 2 நாளுக்கு வந்த கலெக்ஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே வீக் டேஸ் அப்படின்றதுனால தான் கலெக்ஷன் ஏறலை. இனி கண்டினியூஸாக 5 நாள் லீவ் வருதுங்க, பொங்கல் லீவு. ஸோ இந்த லீவில் கண்டிப்பாக படம் ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணும் அப்படின்றப்ப தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ கலெக்ட் பண்ணி ஆகணும். கலெக்ட் பண்ணி ஆனால் தான் இந்த படம் ஒரு வசூல் ரீதியான வெற்றி படமாக நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ வேர்ல்டு வைடாக பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு டோட்டலாக 67 கோடி ரூபாய் இப்போ வரைக்குமே படத்துக்கு வசூல் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரையிலையும் 1961 நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவும் வந்துட்டுருக்கு. ஸோ நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருமே நல்லா இல்லைன்னு சொல்கிற கமெண்ட்டை கேட்டு படத்தை மொபைலில் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. தயவு செஞ்சு தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் தேட்டரில் போய் பாருங்கள். அப்படி பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, மொபைலில் திருட்டுத்தனமாக நிறைய வீடியோஸ்லாம் விடுறாங்க இப்போது படத்துடைய பிரிண்ட்டு. அதை டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி எல்லாருமே படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுடைய ஒப்பீனியன், படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அல்லாமல் நிறைய ரூமர்ஸ், இந்த படம் மட்டும் இல்லைங்க, தமிழ் படத்தை பொறுத்தவரை நிறைய படத்துக்கு நல்லா இல்லைன்ற நெகட்டிவ் கமெண்ட் வரும். அந்த கமெண்ட் கேட்டு நிறைய பேர் படம் பார்க்க போகாமல் கூட இருப்பாங்க. ஸோ இந்த படம் இப்போதைக்கு வேர்ல்டு வைடாக 67 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இனி இருக்கிற நாளில் அடுத்தடுத்த நாட்களில் இன்றைக்கி வா வாத்தியார் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்க்ரீன் படத்துக்கு அதிகமாக கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அந்த ஸ்க்ரீன் அதிகப்படுத்த மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா மற்ற படங்கள் ரிலீஸ் ஆனதுனால பொங்கல் லீவில் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணுது, அந்த அவங்களுடைய பட்ஜெட்டுக்கும் அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்கும் கரெக்டாக இந்த படம் வசூல் பண்ணி கொடுக்குதா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இது மாதிரி சினிமா பற்றின அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பராசக்தி படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா படம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை.